எனக்கு நீங்க யூடியூபர்ஸ் பத்தி, கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் பத்தி நெறைய பேசியிருந்தீங்க. ஸோ எங்க கம்யூனிட்டி பத்தியே கடைசியில பேசி முடிக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ என்ன தவறா இருக்குன்னு நீங்க நெனைக்கிறீங்க? ஸோ தமிழ் யூடியூப் கம்யூனிட்டில இப்போ வந்து கான்டென்ட் கிரியேட்டர்ஸோட என்ன பார்க்குறீங்க நீங்க? இஃப் தட் ஆல் சம்மன்ஸ் கோயிங் இன் த ராங் வேனா என்னென்னலாம் வந்து வந்து தவறா போயிட்டு இருக்கு? லூஸ் எண்ட்ஸ்லாம் எங்கெங்க வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. வாட் யூ ஃபீல் அபௌட் யுவர் பெர்சனல் ஒப்பீனியன்? இப்போ தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில வந்து தங்களை தாங்களே வந்து இன்டெலெக்சுவலா காட்டிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாருமே ஆசைப்படுவாங்க. எல்லாருமே ஆசைப்படுவாங்க, பட் பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்க வந்து ஐடியாலஜியோட ஸ்டேட்டை வந்து கன்ஃபியூஸ் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியாலஜி இருக்கும். ஸ்டேட்டுக்கு எதிராக வந்து கருத்துக்களை தெரிவிக்கிறது, ஸ்டேட் இந்த சென்ஸ் வந்து இந்தியன் சாவர்னிட்டிக்கு எதிராக சில கருத்துக்களை தெரிவிக்கிறது, இறையாண்மைக்கு எதிராக பேசக்கூடாது. பட் சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க, அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது வந்துட்டு எல்லா இடத்துலயும் ப்ரொமோஷன் போடாமே வந்து ப்ரொமோஷன் பண்றது. எல்லா பணத்துக்கும் நான் ஏதோ ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ பண்றேன். எங்களுக்கு இன்னைக்கு செகண்ட் இயர் ஆனிவர்சரி ஃபார் அவர் யூடியூப் சேனல். நான் பாட்டு நடந்து போயிட்டு இருந்தேன், கேக் வாங்கணும்னு சொன்னாங்கன்னு பக்கத்துல பார்த்தா இந்த ஒரு கேக் கடை இருந்துச்சு. இந்த கேக் கடையில வாங்குங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்புறவங்க எதாச்சியாதான் வந்துச்சு, அது எதாச்சியாதான் வந்துச்சுன்னு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரொமோஷன் பண்றாங்க. அதுக்கு நீ ஓப்பனாவே ப்ரொமோஷன் பண்ணிட்டு போயிடலாமே. இதெல்லாம் நீங்க மாரலி தப்பா பாக்குறீங்களா இல்ல எப்படி? அது மாரலி ஆப்வியஸ்லி தப்பு தான் அது. அதனால போ இது எல்லாமே வந்து ஏன்னா ஃபுட் பிளாகர்ஸ்னாலே ஒரு காலத்துல வேற லெவலா இருந்தாங்க. நீங்க ஃபுட் பிளாகர்ஸ்னாலே காசு வாங்கிட்டு ஏதாவது சொல்லுவான்டா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அந்த மாதிரி மாறிடும்னு பாக்குறீங்களா? அதனால அதே மாதிரிதான் மாறிடுச்சு. இப்பவே வந்து ஒரு சீரியஸான சினிமா விமர்சனமும் ஏதோ ஒன்று போயிட்டு இருந்துச்சு. நடுவில் ஒரு 20 செகண்ட் சம்மந்தமே இல்லாம இந்த பொம்மையை வாங்கிக்கோங்க, இந்த பொம்மை நல்லா இருக்கும், இந்த பொம்மை உங்களுக்கு வந்து லவ் சொல்லும் அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு சடனா ஏதோ போயிட்டு இருக்கும்போது அரசியல் விளம்பரங்கள்லாம் கூட பண்ணபடி வருது யூடியூப்ல. சென்ட்ரல் அதுவும் பேசிக்கிட்டே இருக்கான், டக்குன்னு ஒரு 20 செகண்ட் அந்த விளம்பரம் போயிட்டு அதுக்கப்புறம் போகுது. யாரா நீங்க இப்பெல்லாம் வந்து கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து நமக்கு சிரிப்பு வராப்புல இருக்கு. மக்கள் ஒரு கட்டத்துல வெறுத்து போயிடுவாங்கல்ல. ஏன்னா மக்களோட வியூஸ் தான் உங்களுக்கு வந்து மேஜர் சோர்ஸ் ஆனப்பறம் மக்கள்கிட்ட ஒவ்வொருத்தங்கிட்டையும் நீங்க வந்து எப்படி அதை வந்து ப்ரொமோட் பண்ணுங்க, நல்லா ப்ரொமோட் பண்ணுங்க. முக்கிய ப்ரொமோட் பண்ற பேர்ல ப்ரொமோட் பண்றது, இன்னொன்னு ஃபால்ஸ் ப்ரொமோட் பண்றது. ஓகே, இதுல அவங்களோட கிரெடிட் தாங்க போகும். உங்களுக்கு என்னங்க வந்தது? மட்டும் இல்ல, அவங்களும் அடி வாங்குறாங்க. இப்போ மர்மர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஆமா, அந்த படம் வந்து அந்த போட்ட பட்ஜெட்டோட அதிகமா வந்து வந்திருக்கு. ஒரே காரணம், 4 நாள் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசருக்கு காசை கூட படம் இப்படி இருந்துச்சு தெரியுமா, எனக்கு பயங்கரமா இருந்துச்சு, படம் அப்படியாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த படத்தை மார்க்கெட் பண்ணி ஹிட் அடிச்சிட்டாங்க. ஒரு தடவை சக்சஸ் ஆயிடுச்சு. இன்னொரு தடவை அதே மாதிரி தக் லைஃப்க்கு ட்ரை பண்ணாங்க. பெரிய படம் எல்லாம் பார்த்துட்டான், ஒன்னும் பண்ண முடியல, ஆப்வியஸ்லி ஃபெயிலியர். ஆனா அதே மாதிரி படத்தை திரும்பவும் ஒருத்தர் எடுத்து இதே மாதிரி இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசன்ஸ் வச்சு பண்ணாலும் சின்ன படமா இருந்தா அது ஓடும். அதுக்கு அந்த உருட்டு செட் ஆகும். எல்லா இடத்துக்குமே அந்த உருட்டு செட் ஆகாது. எல்லாத்துக்கும் அந்த உருட்டு செட் ஆகாது. சோ நீங்க எப்படி உருட்டுறீங்கன்றத கொஞ்சம் பார்த்து உருட்டுங்க. ஸோ அந்த தேசிய இறையாண்மைக்கு எதிராக பேசுறது அப்படிங்கிறது லீகலி அவங்களே அதற்கான கான்சிக்வன்சஸ் வந்து அவங்க அனுபவிக்கிறது. ஆனா அவனை பார்த்து இன்னொரு 4 பேர் அதே மாதிரி பண்ணுவாங்கிறது உங்களோட கன்சர்னா இருக்கா? அந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க? ஆமா, ஓகே. இப்போ மாநில கட்சிகளா நம்ம இருந்தாலும் வந்துட்டு இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அனைத்து மாநில கட்சிகளும் வந்து ஒரே இந்திய வந்து ஆதரிச்சுதான் இருக்கும். இந்திய சிஸ்டத்தை வந்து ஆதரிச்சுதான் பேசியிருக்கோம். போர் வந்த போதும் சரி, இங்க இருந்து தமிழகத்துல இருந்து வந்த அனைத்து கட்சிகளும் வந்து ஒரு அணியில தான் இருந்திருக்கு. ஆனா சம்பந்தமே இல்லாம இப்ப வந்து நான் வந்து இந்தியாவை எதிர்க்கணும், இந்தியாவை விட பக்கத்து நாட்டுக்காரன் பெருசு அப்படின்னு நம்ம வந்து சொல்றதெல்லாம் வந்து எந்த ஒரு ஐடியாலஜி காலகட்டத்திலையும் சரியா இல்லை. ஈவன் அந்த ஐடியாலஜி கற்றுக் கொடுத்த பெரியவர்களும் சரி, அந்த கட்சி தலைவர்களும் சரி, அதை என்னைக்கும் என்டாஸ் பண்ணதில்லை, ஈவன் அட் த ரைட் டைம். ஸோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டுத்துக்கும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதோட கான்சிக்வன்சஸ் வேற, நீங்க பிரைவேட்டா பேசுறதுக்கான கான்சிக்வன்சஸ் வேற. அந்த யூடியூபோட ரெஸ்பான்சிபிளா பேசுங்க. ஃபைன். ஸோ அந்த ப்ரொமோஷன், அதுக்கப்புறம் வந்து தேசியத்துக்கு எதிராக பேசுறது, அதாவது லிட்டரலி லைக் ஒரு தின் ரெட் லைனை வந்து கிராஸ் பண்றது சார். அதாண்டி லைக் சியூடோ இன்ஃபர்மேஷன் சொல்ற அந்த கேட்டகரி ஆஃப் கான்டென்ட் கிரியேட்டர்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது வந்து அது ஒரு பெரிய சங்க் இருக்குல்ல. சூடோ இன்ஃபர்மேஷன் யாருதான் சொல்ல, ஏகப்பட்ட பேர் சொல்றாங்க, எல்லா இடத்துலையும் சொல்றாங்க. நம்ம சுத்தியே சூடோ இன்ஃபர்மேஷன் தான் நிறைய ஃபீட் ஆயிட்டு இருக்கு. ஆனா அந்த சூடோ இன்ஃபர்மேஷன் ஈஸியா உடைக்கக்கூடிய மாதிரியான இடத்துல வந்து நிறைய பேர் இருக்காங்க. இதுல பெரிய சிக்கல் என்னன்னா,
நீ எருமை மாடு வயசாகி ஐ மீன் நம்மள மாதிரி எருமை மாடு வயசாகி நம்ம ஒரு ஏமாந்து போறோம்னா கூட ஓகே, நமக்கு வந்து ஏதோ ஆசையில நம்ம போய் ஏமாறோம்னு. குழந்தைகளை குறிப்பா டார்கெட் பண்ணி சூடோசைன்ஸ் பேசி மார்க்கெட் பண்ற ஆப்ஷன் வந்து இப்ப நிறைய வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி உங்க குழந்தைகள் 6 மாசத்துலயே வந்து பிரெயின் டியூன் பண்ணணுமா, கம் வித் திஸ் வி யூஸ் ஃபிளாஷ் கார்ட்ஸ் அண்ட் நாங்க வந்து ஃபிளாஷ் கார்ட்ஸ் வச்சு குழந்தைங்களுக்கு மெமரி பவர் 6 மாசத்துல 6 மாசம் குழந்தைக்கு என்ன தெரியும்? 5 வயசு வரைக்கும் குழந்தைனா என்ன பண்ணணும்? சாப்பிடணும், ட்ரெஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும், மற்ற குழந்தைங்களோட விளையாட கத்துக்கணும், போக கத்துக்கணும், பேச கத்துக்கணும். இதைத்தான் வந்து நார்வேல பண்றாங்க. அதான் நம்மளுடைய பழைய முறையும் இருந்துச்சு. எல்கேஜி யூகேஜி வர்றதுக்கு முன்னாடி 1 வயசுக்கு முன்னாடி பால்வாடி போவீங்க. பால்வாடியில என்ன கத்துருவாங்க? சாப்பாடு எப்படி சாப்பிடணும்னு கொஞ்சம் கத்துருவாங்க, குழந்தைங்களோட எப்படி விளையாடணும்னு கத்து தருவாங்க. அவ்வளவுதான். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவீங்க. 1ஆம் வகுப்பு போய் தானே நீங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இப்போ வந்து எல்கேஜி யூகேஜி எல்லாத்துக்கும் வந்து இப்போ 6 மாசத்துல இருந்தே அந்த குழந்தைக்கு வந்து இன்டெலெக்சுவலா வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரை வந்து சமூகம் ஏற்படுத்தியிருக்கு. அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃபுளுசர்ஸ்னால வந்து அந்த ப்ரெஷர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. என் குழந்தைய மற்றவங்கள மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற கான்செப்டை நோக்கி போறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் வந்து தனித்தனி இண்டிவிஜுவல், யூனிக். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுங்க. இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் நம்பாதீங்க. குறிப்பா வந்து ரீசெண்டா நான் பார்த்தேன், காலேஜுக்கு வந்து மார்க் போடுறேன் அப்படின்னு ஒரு அம்மா போட்டுக்கிட்டு. ஆமாங்க, ஒரு லேடி சேர்ல உட்காந்து ஒரு சாரி கட்டிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அபத்தமா இருந்துச்சு அது பாக்குறது. விஐடிக்கு 8 தனலட்சுமி ஸ்ரீனிவாசனுக்கு 9.5. விஐடி எத்தனை வருஷம் ஆச்சு? விஐடி எப்படி ரன் ஆயிட்டு இருக்கு? தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மாதிரியான என்னங்க நீங்க லட்சுமி கொடுத்ததுனால வந்து இப்படி எல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணுவாங்களா? இப்படி எல்லாம் ப்ரமோட் பண்றாங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி வந்து பார்க் இன்ஸ்டியூஷன் ஒருத்தனுக்கு ஃபேக்கல்ட்டிக்கே சேலரி போட மாட்டான், அந்த இன்ஸ்டியூஷனுக்கு வந்து 9/10 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க காசு வாங்கிட்டு இவங்க ப்ரமோட் பண்றதுல வந்து என்ன பிரச்சனைனா, இன்ஸ்டால தான் இந்த 16 to 25 லார்ஜ் ஆடியன்ஸ் இருக்கானுங்க. அவனுங்க இந்த நாள் இன்ஃபுளுன்ஸ் ஆகி கண்ட கருமாந்திர காலேஜ்ல சேர்ந்தா யாருக்கு லாஸ்? சேர்றவனுக்கு தான் லாஸ். இன்னொன்னு வந்து பிசினஸ் இதுவும் பாக்குறேன். இப்போ நிறைய பிசினஸ்ல வந்து இந்த பிசினஸ் எடுங்க, அந்த பிசினஸ் எடுங்க, இந்த பிசினஸ் இன்ஸ்டாகிராம் இதுல அன்னைக்கு ஒருத்தன் பாக்குறேன், பெட்ரோல் பேங்க் எல்லாம் போயிருச்சுங்க, ஈவி தாங்க ஃபியூச்சர் அப்படின்றான். அதுக்கப்புறம் எல்லாரும் அடிச்சதுக்கு அப்புறம் ஈவி ஃபியூச்சர்னு நான் சொன்னா நீங்க நம்பல. ஆனா டெல்லியில இப்போதைக்கு வந்து 15 வருஷத்துக்கு மேல இருக்கிற எல்லா வண்டியும் வந்து 30 வருஷத்துக்கு மேல இருக்க எல்லா வண்டியும் ஸ்கிராப் பண்ண போறாங்க. அப்படி ஸ்கிராப் பண்ண போறாங்கன்னு ஆர்டர் போட்டாங்க. ஆனா முடிச்சிட்டாங்களா? இந்தியா மாதிரியான ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட எல்லாமே பெட்ரோல்லாம் போயிடும், ஈவி தான் வரும். முதல்ல இன்னைக்கு இருக்கிற லித்தியம் பேட்டரியில நல்லா சூடா ஆச்சுன்னா வெடிக்கிற சிச்சுவேஷன்ல இருக்கு. ப்ராப்ளமே இன்னும் சரி பண்ணல. 45 டிகிரி ஆவரேஜா இருக்குது வெயில்ல நம்ம ஊர்ல. இங்க வந்து ஈவி வரும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா சிரிக்க மாட்டாங்க யாராவது. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் அதானே. ஒன்றும் இல்லை, நீங்க சிஎன்ஜி டிரைவ் பண்ற எந்த டிரைவர் கிட்ட வேணா போய் கேளுங்க, சிஜிக்கு பிக்கப் கம்மி, சிஎன்ஜி கார்ஸ் அண்ட் சிஎன்ஜி ஆட்டோக்கு வந்து பிக்கப் கம்மி. நீங்க ஹெவி ப்ரெஷர் கொடுத்துதான் அதை ரன் பண்ணும். நீங்க எவ்வளவு ப்ரெஷர் போடுறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் வரும். அவங்களுக்கு கால் வலி மாதிரியான பல பிரச்சனைகள் வருது. பெட்ரோல் வண்டி ஓட்டுற டிரைவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, நீங்க பெட்ரோலோ டீசலோ போட்டு நீங்க பண்ணீங்கன்னா சர்ன்னு மூவ் ஆகும். ஈவன் எல்பிஜி கூட ஓரளவு பரவாயில்லையா இருக்கும், ப்ரெஷர்ல பவரா இருக்கும். ஆனா சிஎன்ஜி நீங்களே கூட ட்ரை பண்ணி பாருங்க, சிஎன்ஜிக்கு நீங்க ஹெவி ப்ரெஷர் போட்டு புஷ் பண்ணாதான் அதாகும். அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல வந்துட்டு இந்தியா மாதிரியான ஒரு லார்ஜ் கண்ட்ரிக்கு லாஜிஸ்டிக் சப்ளை செயின் இஷ்யூஸ் இருக்க ஒரு கண்ட்ரிக்கு வந்து, ஏன்னா எல்லா இடத்துலையும் போயிட்டு சிஎன்ஜி பம்ப் வந்து உங்களால இது பண்ண முடியாது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல இது இருக்கோ அதை யூஸ் பண்ணணும். ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிறேன் அப்படின்னு வந்து பேசிக்ல கோட்டை விட்டுட்டு என்ன பண்ண முடியும்? வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுறாங்க, அப்படியே வாய்க்கு வந்து அடிச்சு விடுறாங்க. அதான் உண்மை. ஸோ கடைசியா ஒன்று கேட்குறேன். ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க கம்மியா இருந்தாங்க, பாக்குறவங்க தான் அதிகமா இருந்தாங்க. ஆனா நீங்க சொல்ல முடியாது நீலாம் அதுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு. யார் வேணா இந்த கான்டென்ட் கிரியேட்டரா மாறலாம். பட் பேசிக்கலி இந்த பேலன்ஸ் வந்து அப்படியே வந்து மாறிட்டே இருக்குல்ல. ஸோ வேர் இட் இஸ் ஹெட்டிங் அப்படின்னு நீங்க வந்து 2 சாய்ஸ் தான். கண்டென்ட் கிரியேட்டரா சம்பாதிக்கிறவன், கண்டென்ட் கிரியேட்டரா சம்பாதிக்க ஆசைப்படுறோம். 2 கேட்டகரி தான் இருக்கு. இப்ப 2 கேட்டகரி தான் இருக்கு. எல்லாரும் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு ஆசைப்படுறானுங்க. இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து ஐடி வேலையை விட்டுட்டு 8 லட்ச ரூபாய் செலவு பண்ணி குக்கிங் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அது ஓடாம வந்து அதோட பொருள் எல்லாத்தையும் 2 லட்ச ரூபாய்க்கு வித்துட்டு போச்சு இல்லையா? அந்த மாதிரி சுச்சுவேஷனை நோக்கி தான் போகுது. எல்லாருக்கும் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு ஆசை, எல்லாருக்கும் காசு சம்பாதிக்கணும்னு ஆசை. எல்லாராலையும் காசு சம்பாதிக்க முடியாது, எல்லாராலையும் இது பண்ண முடியாது. அதையும் பண்ணணும். அது அவங்களே புரிஞ்சு நின்றுவாங்களா? இது அப்படியே போயிட்டே தான் இருக்குமா? அது இல்ல, இது இப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஒரு ரூல் புக் மாதிரி அது போயிட்டே இருக்கும். இதுல பிரச்சனை என்னன்னா, எல்லாரும் ட்ரை பண்ணுவானுங்க. 1 வருஷம் ட்ரை பண்ணுவான், 2 வருஷம் ட்ரை பண்ணுவான், விட்டுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் கண்டினியூஸா ட்ரை பண்றவனும் இருந்துகிட்டே இருக்கான். அது போயிட்டே இருக்கும்.
ஃபைன். ஒரு எவல்யூஷன் ஆஃப் யூடியூப் மட்டும் இல்ல, சோஷியல் மீடியாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து மாறி இருக்கு. ஏன்னா நம்ம யூடியூபர்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சோம். நான் கேட்கலாம்னு நினைச்சேன், இவங்க ஒரு டிஃப்ரெண்ட் பிரீடுங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ்னு. அவங்கள பத்தி நீங்க வந்து சொல்லிட்டீங்க. ஸ்போக் அபவுட் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இதுக்கு மேல வந்து திருப்பி நார்வேல இருந்து இந்தியாவுக்கு எப்போ வருவீங்கன்னு தெரியல. நிறைய விஷயம் மாறி இருக்கும், நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம மீட் பண்ணி கேட்கிறேன். உங்களோட பதில்களை சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.